Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. KRS அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவானது 70,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. KRS அணை தற்போது அதன் முழு கொள்ளளவான 124.8 அடியை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணைக்கு வரும் நீரை அப்படியே வெளியே திறந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை நிலவரப்படி வெறும் 40,000 கன அடி தண்ணீர் தான் திறக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது இது 70,000 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் குடகு, அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக KRS அணைக்கான நீர்வரத்தானது 70,000 அதிகரித்ததை தொடர்ந்து அணையில் அதற்கு மேல் தண்ணீரை தக்க வைக்க முடியாது என்பதால் அணையின் நீர்வரத்து என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அதை அப்படியே வெளியேற்றமாக தற்போது அணை நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. அணையின் பொறியாளர் 70,000 கன அடி இது இன்னும் அதிகரிக்க கூட வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் அந்த குடகு, சிக்மகளூரு, ஆசன் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருவதால் இவையெல்லாம் காவிரி நதி ஓரமுள்ள அந்த மாவட்டங்கள், அங்கு பெய்யும் மழை காவிரி நதியில் நீராக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த நீர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. 80,000 முதல் 90,000 வரை கூட நீர்வரத்து அணைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படியே திறந்து விடப்படலாம். இன்று இரவு அது மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல கபினி அணையை பொறுத்த மட்டும் தற்போது 15,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த அணைக்கும் நீர்வரத்தானது தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. காலை 16,000 இருந்த நீர்வரத்தானது தற்போது 18,000 உயர்ந்திருக்கிறது. வயநாடு பகுதிகளில் பெய்யும் மழையின் காரணமாக கபினி அணைக்கும் இந்த நீர்வரத்து அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் தற்போதைய நிலவரப்படி கபினி மற்றும் KRS அணைகளிலிருந்து 86,000 கன அடி தண்ணீர் வினாடிக்கு தமிழகத்திற்கு வந்து கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.